பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 40வது சங்கீதம் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது தேவனால் தூக்கி எடுக்கப்பட்டவன். தேவனால் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட தாவீது தன் வாழ்க்கையிலே தேவன் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி சொல்லும்போது சொன்ன வார்த்தை, தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள். காமனா அதிசயம் செய்தது போலதான் இருந்தது. இஸ்ரவேலருக்கு பெலிஸ்தியர் கையிலிருந்து ஒரு விடுதலை பொதுவாய் கிடைத்தது போலதான் இருந்தது. ஆனால் அதை கர்த்தர் தாவீது நிமித்தம் செய்ததை நாம் ஆராயும் போது கண்டுகொள்ள முடியும். தாவீது அப்படிதான் பார்த்தான். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் நெடுநாள் யுத்தம் நடக்கிறது. இப்பொழுது பெலிஸ்தியரில் ஒருவன் கோலியாத் வந்து நிற்கிறான், சவால் விடுகிறான். யுத்தம் என்பது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் என்று அல்ல, இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும். ஆனால் இந்த யுத்தத்தை தேவன் அனுமதித்தது யாருக்காகவென்றால் தாவீதுக்காக. நாம் அதை படித்ததுனால நமக்கு தெரியும். தாவீது அப்படிதான் பார்க்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளின் நடுவிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அங்கே நம் நிமித்தம் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறார். இந்த நம்பிக்கை இருக்கணும். ஏன் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? நாம் யாரு? தாவீதை போல பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். அப்போ என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேலே கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால், என் வாழ்க்கையில் யுத்தமானாலும் சரி, பிரச்சனை ஆனாலும் சரி, புயலானாலும் சரி, நெருக்கமானாலும் சரி, அது நடுவிலே கர்த்தர் என் நிமித்தமாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக செய்வார். தாவீதை கர்த்தர் கொண்டு வருகிறார் எருசலேமுக்கு. தாவீது அனுப்பப்பட்டதே தன் தகப்பன் மூலமாய் அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க மட்டும்தான். தாவீது யுத்த களத்திலே வருவதற்கான எந்த சான்ஸுமே இல்லை. வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. ஆனால் கர்த்தர் பார்த்தீர்களா, இப்படி ஒரு காரியத்தை அனுமதித்து தாவீது ஒரு யுத்த வீரன் என்பது எல்லாருக்கும் தெரியும்படி செய்து கோலியாத்தை வீழ்த்தி தாவீதின் புகழ் தேசமெங்கும் பரவவும், தாவீது யோனத்தானுக்கு நண்பனாய் மாறவும், தாவீது மேலே எல்லா ஜனங்களுடைய கவனங்கள் திருப்பப்படவும் கர்த்தர் செய்த செயல்கள் எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் இருந்தது. இதை எண்ணி பாருங்கள். இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி பாருங்கள். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருந்தது. எனக்காகவே இதை செய்தீங்கப்பா. பவுல் 276 பேரோடு கூட கப்பலில் பயணிக்கும் போது காற்று பயங்கரமாய் அடித்தது. அடித்த காற்றுக்கு அத்தனை பேரும் மரித்திருக்க வேண்டியது. ஆனால் பவுல் நிமித்தமாய் கர்த்தர் தயவு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் காக்கப்பட்டார்கள். அப்படிதான் பிரியமானவர்களே, உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய வேல்யூவை நீங்கள் பல நேரத்தில் அறியாமல் இருக்கிறீங்க. நீங்கள் சந்தித்த பிரச்சனை போராட்டங்களிலே கர்த்தர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணது, உங்களை மட்டும் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களையும் பாதுகாத்ததை திரும்பி பாருங்கள். அதுதான் இந்த வசனம். தேவனை எங்கள் நிமித்தம் நீர் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, எங்கள் நிமித்தம் நீர் செய்து கொண்டிருக்கிற எல்லா அதிசயமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஒருபோதும் தீமைக்காக அனுமதிக்கிறதே இல்லையப்பா. தீமையை நன்மையாக மாற்றுகிற நல்ல தேவன் அப்பா, நன்றியோடு உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.